இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பாதாளத்துல இருக்கக்கூடிய ஆனபிஸ் கடவுளை பாக்குறான். அந்த ஆனபிஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்த முதல் மனுஷன் நீதான், அதனால நீ பண்ற வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா உன்னை கொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து வந்திருக்க போலயே. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உன் கூட வேஸ்டா பேசுறதுக்காகலாம் நான் இங்க வரல, சீக்கிரம் வா வந்து சண்டை போடு. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என்ன மாதிரியான ஒரு கடவுளை உன் கூட சண்டை போட கூப்பிட்டுருப்ப. உடனே ஆலிஸ் முன்னாடி வந்துட்டு இவன் ரொம்பவே ஆபத்தானவன், நான் இவனை ஹோல்ட் பண்றேன், அதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்றான். பாடுறா, எனக்காக கவலைலாம் படுறா, நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இது கரெக்டான டைம் இல்லைன்னு ஆலிஸ் சொல்ல, நீ எந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கன்னு நான் உனக்கு காட்டுறேன். இதே நேரத்துல அந்த ஆனபிஸ் வந்துட்டு அதோடைய யூனிக் எபிலிட்டியான ஜட்மெண்ட் ஆஃப் ஆனபிஸ ஆக்டிவேட் பண்றான். இந்த ஒரு ஸ்கில் மூலியமா அது ஒரு 3 கொஸ்டினை கேட்கும். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அது கரெக்டா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி, அப்பதான் அந்த ஸ்கில்லுடைய ட்ரூ பவர் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னா உண்மையான அந்த ஆனபிஸும் இந்த சிலையும் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அந்த ஆனபிஸ கோவப்படுத்துற விதமா இந்த வெசலை பிரேக் பண்ணானா, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த சிலைய உடைச்சிட்டானா, நம்ம ஹீரோவால இந்த எபிலிட்டிய காப்பி பண்ண முடியும். உடனே அதோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, நீ கொண்டு வந்த அந்த வேம்பியர் மூலியமா தான் என்ன பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்றது கரெக்ட் தான், அப்படி இல்லைன்னா இந்த இடத்த பத்தி எனக்கு எப்படி தெரியும், நான் நினைச்சதுதான், இப்ப நீ அந்த ஹைவுக்காக தான் இங்க வந்திருக்க கரெக்டா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்றது கரெக்ட் தான், அதை நான் பிளாக் மார்க்கெட்ல வித்தனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். சரி, அப்ப என்னுடைய கடைசி கொஸ்டினுக்கு பதில சொல்லு. என்னுடைய டெரிட்டரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் உயிரோட போவோன்னு நினைக்கிறியா? என்னால உன்னை சமாளிக்க முடியாதுன்னா என்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என் உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடி இருப்பனே. உடனே சிஸ்டம்லயும் நீ எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொன்னதுனால ஜட்மெண்ட் ஆஃப் ஆனபிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. இதன் மூலியமா ஹீரோவுடைய அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் 50% டிக்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த எல்லா ஸ்கில் அண்ட் எபிலிட்டி அடுத்த 1 மினிட்க்கு நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியாது. உனக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என் சைட்ல இருந்து ஒரு சாம்பியனை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் மேண்டிஸ அந்த இடத்துக்கு கொண்டு வரான். உனக்கு ஜட்மெண்ட்டை இந்த வாரியர் தான் கொடுக்க போறான், இவனை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்க, உன்னுடைய வாரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே எனக்கு இது மட்டுமே போதும் அவனை தோக்கடிக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மினி கிராமபோனை கொண்டு வரான். இது வந்துட்டு ஸ்பெசிபிக்கா ஒரு சாங் மட்டும் தான் பிளே பண்ணும். அந்த சாங் பிளே பண்ணி முடிகிற வரைக்கும் இதை யாராலையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதை பார்த்த அந்த ஆனிபிஸும் என்ன இந்த ஹியூமன் வந்துட்டு சடனா மியூசிக்க பிளே பண்றான், என்னுடைய சாம்பியனை பார்த்ததும் பைத்தியம் ஆயிட்டானோ. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த சாங்க்கு என்ன நானே அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறான். இதே நேரத்துல அந்த மேண்டிஸும் இவனை அட்டாக் பண்ண நம்ம டான்சிங் ரோஸ் மாதிரியே டான்ஸ் ஆடிட்டே எல்லாத்தையும் பிளாக் பண்றான். இதை பார்த்த அந்த ஆனிபிஸும் மியூசிக்கோட பீட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்றான். இங்க நடக்கிற எதுவுமே தற்செயலா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆல்ரெடி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோவும் அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்க, உடனே சிஸ்டம்லயும் 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால வழக்கம் போல உங்களுடைய ஸ்கில்லையோ இல்ல எபிலிட்டியோ யூஸ் பண்ண முடியும். அடுத்த நொடியே நம்ம ஹீரோவும் பிரேவ் ஆஃப் ஸ்வாட யூஸ் பண்ணி அந்த மேண்டிஸ துண்டு துண்டா வெட்டி போட்டுறான். உடனே அந்த ஆனிபிஸ் வந்துட்டு இப்படி பண்றதுனால என்னுடைய சாம்பியனை வின் பண்ணிடலாம்னு நினைச்சியா, நீ வெட்ட வெட்ட அவன் ரீஜெனரேட் ஆயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல உன்னுடைய ஸ்டாமினா போயிடும், அப்ப நீ என்ன பண்ணுவ? உடனே ஹீரோ வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், என்னால அதை கொல்ல முடியாதுதான், ஆனா இனி நம்ம வாழவே கூடாதுன்னு அது நினைக்கிற அளவுக்கு என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அந்த மேண்டிஸ வெட்டிக்கிட்டே இருக்கான். இத பார்த்த ஆலிஸும் அவன் என்ன அது கூட விளையாடிட்டு இருக்கான், அவன் ஸ்ட்ராங்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, அப்போ இவனால கண்டிப்பா என்னோட ரிவெஞ்ச்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட கண்டினியூஸா விட்டு வாங்க முடியாம அந்த மேண்டிஸும் பின்னாடி போக, இத பார்த்த ஆனிபிஸும் என்ன பண்ணிட்டு இருக்க, பின்னாடி போகிறத நிறுத்திட்டு அவன் கூட போய் சண்டை போடு. ஹீரோ வந்துட்டு வாரியரை சூஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு இருக்கும், அந்த ப்ரைடை நான் பிரேக் பண்றதுக்கு ஜஸ்ட் அவங்கள அசிங்கப்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேண்டிஸோட மூஞ்சிலே போய் உக்காந்துடுறான். இந்த அவமானத்தை தாங்க முடியாத அந்த மேண்டிஸும் அதோட உயிரை அதுவே தியாகம் செஞ்சிடுது. உடனே சிஸ்டம்லயும் ஆனிபியஸோட சாம்பியன் டிஃபீட்டட்னு வருது. இதே நேரத்துல ஹீரோவும் லெவலப் ஆக அந்த மேண்டிஸை டிஃபீட் பண்ணதுனால த மேஜிக் கேஸ்டல் ஆஃப் பெல்ட்ரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு புக் கிடைக்குது. இதை அனலைஸ் பண்ற மூலியமா நம்ம ஹீரோவால ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு மிடில் ஃப்ளோர்ல கிடைக்க வேண்டிய ஒரு ரேரான புக். இந்த ஐட்டம் நம்ம ஹீரோக்கு கிடைச்சதுக்கான ரீசன் ஒரு டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷன்லயும் சூழ்நிலைகளை அவனுக்கு கீழே கண்ட்ரோல்ல வச்சிருந்தான்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அந்த புக் மூலியமா ஐஸ் மோல்டிங் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. உடனே அந்த ஆனிபிஸ் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ சாதாரண ஹியூமன் கிடையாது, ஆனா வெறும் அந்த ஐஸ் டாயை வச்சுட்டு என் கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறியா? பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு என்னது உன் கூட சண்டை போட போறானா, அது எப்படி என்னால முடியும், நீ தான் 42வது ஃப்ளோர்ல இருக்கியே, இது ஜஸ்ட் ஒரு வெசல், இதன் மூலியமா நீ
காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான். இதை கேட்ட ஆனபிஸும், அப்போ நான் 42வது ஃப்ளோர்ல இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சுயநினைவு மட்டும்தான் இங்க இருக்கிறதும் உனக்கு தெரியுது. அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கு என் கூட ஃபைட் போட வந்த? நீ நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃபன்னுக்காக வந்தேன். என்ன சொன்ன நீ? உன்னுடைய ஃபன்னுக்காக என்ன நீ பயன்படுத்திட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹைவ்னு சொல்லக்கூடிய ஒரு சில தேனீக்களா வர வைக்குது. அந்த ஹைவ்ல இருந்து தேனியோட கூட்டம் முடிவே இல்லாம வந்துட்டு இருக்கும். இந்த நிமிஷமே அந்த ஹியூமனை கொன்றுங்கன்னு கட்டளையிட பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஐஸ் மோல்டிங்கை வச்சு அதுங்களை அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் பத்தாதுன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட இருக்க அந்த ஐஸ் மோல்டிங்கும் ஃபயர் எலிமெண்ட்டையும் ஃபியூஸ் பண்றான். இதன் மூலியமா அவனுக்கு டே லைட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. நீங்க அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.